ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன மேட்ச் பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கே வர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் 5 ஹவர்ஸ் மேட்ச் தான். வாங்க உள்ள மேட்ச்குள்ளே போகலாம். செம்ம கான்டெஸ்ட்டாக இருக்க போகுது இது கண்டிப்பாக. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன் சூஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி எல்லா பிளேயர்ஸும் இருப்பாங்க. 2025 விளையாண்ட எல்லா பிளேயர்ஸும் இருப்பாங்க. ஸோ வாங்க டாஸ் போகலாம். ஹெட் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, டாஸ் நமக்கு தான் விழுந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பேட்டிங் சூஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் நம்ம டீம் பிளேயர்ஸ்லாம் பாருங்கள். இது சிஎஸ்கே பிளேயர்ஸு. மோஸ்ட்லி இவங்களும் 100% அவங்களே தான் இருக்காங்க. நம்ம இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா ஹர்திக் பாண்டியா கேப்டன், ரோஹித், வில் ஜாக்ஸ், திலக் வர்மா, மோஸ்ட்லி எல்லா பிளேயர்ஸும் வந்துட்டாங்க. இதில் ஜஸ்ட் 5 ஹவர்ஸ் கான்டெஸ்ட் தான். ஸோ பெருசாக எல்லா பிளேயர்ஸும் விளையாட வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க மேட்ச்குள்ளே போகலாம். செம்மையாக இருக்க போகுது இன்றைக்கி. ஃபஸ்ட்டு நம்ம ரோஹித் சர்மா அண்ட் ரியான் ரிக்கல்டன் தான் விளையாட போகிறாங்க. ஸோ பத்திரானா பவுலிங். ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஒன்றும் ஃபஸ்ட் பாலே வந்து விட்டாச்சு. செகண்ட் பால் எங்கே போகுது? ஓகே, கேட்சா? இல்லை ஒரு வழியாக 4 போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு எங்கேன்னு பார்க்கலாம். 3 பால் டேட் ஆகி போச்சு. லாஸ்ட் பாலாவது எதாவது கிடச்சிதுன்னா பரவாயில்ல. ஓகே, 6. சரியான புல் ஷாட்டு. ரோஹித் சர்மாவோட ட்ரேட் மார்க் ஷாட்னு சொல்லலாம். அதை செமையாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் பேட்டிங்கில் இருக்க போகிறது நம்ம ரியான் ரிக்கல்டன் தான் இருக்க போகிறாரு. ஸோ அந்த செட் பவுலிங் பார்த்துட்டிங்கன்னா கலீல் அகமத். ஃபர்ஸ்ட் பால் எங்கே ஷாட் ஒன்றும் கொஞ்சம் பவுன்ஸராக தான் போடுறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 பவுன்ஸ் கொடுத்துட்டார் அம்பையர். ஸோ நெக்ஸ்ட் பால் பார்க்கலாம். 4 6 ஓகே, 6. சரியான ஷாட்டுங்க, சரியான ஷாட்டு. அந்த சைடு ஃபீல்டர்ஸ் இல்லை, பவர் பிளேங்கனால ஃபீல்டர்ஸுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ் பவர் பிளே தான். அடுத்த 3 பால் ஸ்டார்ட்டு. நோ பால் வேறு. ஃப்ரீ ஹிட்டு கொடுத்தாக்கு. ஃப்ரீ ஹிட்டை மட்டும் அடிச்சிட்டோம்னா பரவாயில்ல. இந்த ஓவர் அப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, செம்ம ஷாட்டுங்க. இறங்கி வந்து சரியான ஷாட் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டில். சரியான ஷாட்டு. 6. 21 கம்ப்ளீட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் இந்த ஓவர். இன்னும் ஒரு பால் இருக்குது. ஓகே, எங்கே போகுது? சச்சோ, கேட்சுங்க. சரியான பால் கேட்ச் ஆகி போச்சு. இப்படியே தாங்க பண்ணிகிட்ருப்பேன். பேட்டிங் கொஞ்சம் டஃப்பில் தான் இருக்குது, ஹார்டில் வச்சுருக்கனால. ஸோ ஒருத்தர் யாரை இறக்கலாம்? ஹர்திக் இறக்கிடலாம். 5 ஹவர்ஸ் மேட்ச் தானே, ஃபினிஷ் பண்ணி கொடுக்கட்டும். யார் அஸ்வின் வந்திருக்காரு பவுலிங்க்கு. ஆம்பால் வீசுகிறாரு. என்ன போகுது? ஓகே, ஸ்டேட்டில் போட்டிருக்கோம். 4 போயிடுச்சு. ஒரு வழியாக 6 கிடைக்குன்னு பார்த்தேன். 4 தான் போயிருக்கு. ஓகே, நல்ல பால் தான். நெக்ஸ்ட் எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா ஓகே, நல்ல வேலை, இதுவும் 4 போயிடுச்சு. பேக் டு பேக் பவுண்ட்ரிஸுங்க. சரியான பவுண்ட்ரி இது ஸ்ட்ரைட்டில். பரவாயில்ல, கேப்டன் ஹர்திக் பாண்டியா நல்லா விளையாடுறாரு. எஸ், ஓகே. ரோஹித் சர்மா அவுட்டா? அச்சோ, ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டாருங்க. ஜஸ்ட் 8 ரன்ஸில் ரோஹித் சர்மா கான். நெக்ஸ்ட்டு திலக் வர்மா வந்திருக்காரு பேட்டிங்க்கு. இன்னும் கொஞ்சம் அடிக்க டஃப்பாக தான் இருக்குது. அச்சோ, என்னங்க பேக் டு பேக் 4 அடித்தா பேக் டு பேக் அவுட் ஆகிட்ருக்கோம். சரியான போல்டுங்க. திலக் வர்மா டக் அவுட்டு. கோல்டன் டக்கு வேறு. அஸ்வினுக்கு 2 விக்கெட் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் சூர்யா வந்திருக்காரு. சூரியகுமார் யாதவ். தேர்டு ஓவர் வேறு ஆச்சு போச்சு. ஸ்ட்ரெயிட்டில் ஒரு 6 4 கேட்சா?
சிக்ஸுங்க. சரியான ஷாட்டு, சூப்பர்ப் ஷாட்டு. அடுத்த 4 பால் ஸ்டார்ட், 3 பால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு ரன் ஓடியாச்சு. ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ஓவர்னு நினைக்கிறேன். இது ஃபைனல் ஓவர் 39 தான் இருக்கும். இவருக்கு வேறு மாட்டவே மாட்டேங்குது ஹர்திக் பாண்டியாவுக்கு. ஃபஸ்ட் பாலே ஃபர்ஸ்ட் பவுன்ஸு, ரெண்டாவது பால் சிங்கிள் தான் ஓடி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸா கேட்சா, சிக்ஸுங்க. நல்ல வேலை சிக்ஸு போச்சு. 46 50 ப்ளஸ் வந்தால் ரெக்கவர் 110 ப்ளஸ் வைக்கலாம். பார்க்கலாம். நல்லையிலே அடி வாங்கிட்டார் சூர்யா. இவருக்கு வேறு மருத்துவ உதவிகள் தேவைப்படுது. நெக்கில் ஏதோ இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எதுவும் ஆகாமல் இருந்தால் சரி. ஓகே, பரவாயில்ல. லாஸ்ட் பால் ஒரு 4 நினச்ச மாதிரி ஒரு 50 ப்ளஸ் வந்துருச்சுங்க. இதை வச்சு கண்டெயின் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பார்ப்போம். திலக் வர்மா டக்கு. ஹர்திக் பாண்டியா ஏதோ 24 அடிச்சிருக்காரு. செகண்டில் ரியான் ரிக்கல்டன் இருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் நம்ம எப்போ போல் ட்ரெண்ட் போல்ட்டு கொடுத்துருவோம். ஒரிஜினல் மேட்ச்சில் வீசுகிற மாதிரியே ட்ரெண்ட் போல்ட்டு தான் நம்ம அதை இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்லாம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பவர் பில் நல்லா போடுவார். ஸோ இதில் எப்படி போட போகிறோன்னு பார்ப்போம். நல்லா போடுவார், நம்பிக்கை தான். கொடுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறவங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டினியூஸாக ஐபிஎல் மற்ற மேட்சுகள் எல்லாமே வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட் பாலே 4 அடிச்சிட்டாங்க. நல்லா பால் தான் இது, பட்டு எப்படி போச்சுன்னு தெரில. 4 பவர் பிளேயில் ஒரு வழியே இல்லைங்க. எப்படி போட்டாலும் 4-6 போயிட்டே தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பவுண்ட்ரிஸை அவாய்ட் பண்ணிட்டு சிங்கிள் ஆர் டூஸில் கண்டெயின் பண்ணுற வழியை பார்க்கணும். உள்ளுக்குள்ளே போடும் ஒரு ஏக்கர் ஒன்று போட்டால் தான் தெரியும். எப்படி எல்லா பாலும் அடிக்கிறாங்கன்னே தெரிலங்க. நம்மளால் அடிக்கவே முடியல. பவுலர் 2. ஓகே, சிங்கிள். ஓகே, இந்த ஓவர் 9ஓட முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹர்திக் பாண்டியா கொடுக்கலாமா? ஓகே, பவர் பிளே 2 ஓவர் பவர் பிளே. ஸோ ஹர்திக் பாண்டியா வச்சு இந்த ஓவர் முடிச்சு விட்ருவோம். பும்ராவை லாஸ்ட் ஓவர் வச்சுக்கலாம் கண்டெயின் பண்ணுறதுக்கு. ஓகே, ஃபஸ்ட் பால் இப்படி டாட்டு 2 சிங்கிள் ஓடி இருக்காங்க இந்த ஓவர். சாரி, 4ன்னு நினைக்கிறேன். 4 சார் நல்லா கண்டெயின் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். 4 போயிடுச்சு. கஷ்டம்தான், கொஞ்சம் கண்டெயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஜஸ்ட் 50 ரன்ஸ் 5 ஓவர்ஸில் அவங்க நிறுத்துறதுங்கிறது கொஞ்சம் இயலாத காரியம்தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம போராடி பார்க்கலாம். சேட்னர் வந்திருக்காரு, மிச்சல் சேட்னர். ஏன்னா ஆல்ரெடி அவங்க சிஎஸ்கேக்கு ரியலில் விளையாடி இருக்காரு. ஸோ அதனால் அவங்கள கண்டெயின் பண்ணுவாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பால் பார்த்துட்டிங்கன்னா அடிக்கல, பெருசாக போல். அங்கே ஃபீல்டு இருந்தனால தப்பிச்சிட்டோம். இல்லாட்டி 4 போனாலும் போயிருக்கோம், வாய்ப்பு இருக்குது. ஓகே, நல்ல வேலை பெருசாக எதுவும் ரன்னு போகலை. அவுட் அடிங்க. இல்லை ரன் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன், ஆக மாட்டேறாங்களே. இன்னும் ஒரு விக்கெட் கூட போகல. விக்கெட் எடுக்க முடியலையா, எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கான்னு தெரில. கஷ்டமாக தான் இருக்குது, விக்கெட்டே விழுக மாட்டேங்குது. இன்னும் சரியான ஷாட்டுங்க. என்னங்க இவ்வளோ பவராக அடிச்சிட்டாரு, வெளியே தூக்கி கடாசிட்டாருங்க. எங்கேயோ போய் விழுந்துருச்சு அந்த பால். சரி, நெக்ஸ்ட் பால் விட்டா அவுட்டுக்கு தான் அடிக்கணும். பேக் டு பேக் சிக்ஸு. இப்படியே போச்சுன்னா அவ்வளோதானே, ஜெயிச்சிடுவாங்க போலயே. ஓவருக்கு ஓவர் அதிகமாகிட்டே வருது அவங்களுக்கு ரன்னு. 2 ஓவர்ஸ் தான் இருக்குது. பும்ராவே கொண்டு வந்துடுவோம். 4th ஓவரே பும்ரா கொண்டு வர. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர் அதிகமாக ரன்னு போயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த ஓவர் பும்ராவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பும்ராவை எடுத்துகிட்டு வந்தால் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க.
என்னங்க பண்ணுறது, இவங்களை கண்டெய்னே பண்ண முடியலையே, நிறுத்தவே முடியல. அவங்கள்ட்ட யாராவது சொல்லி நிறுத்த சொல்லுங்கள், அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. 10 பாலுக்கு 17 ரன் தான் அடிக்கணும். நோ, எல்லாமே எஜ்ஜு வாங்கி போயிட்டுருக்கே. 2 ரன்னு தேவையில்லாத 2. அந்த சைடு அங்கே ஒரு ஆள் வச்சுருக்கலாம், பட் அங்கே ஆள் வச்சா இங்கே ஷார்ட் ஆகிடுது. கரெக்டாக பார்த்து எங்கே ஆள்லேயும் அங்கே தான் அடிக்கிறாங்க. ரோஹித் சர்மா வேறு சியரப் பண்ணிருக்காரு ஆடியன்ஸை. ஒரு விக்கெட் கூட உழுகல, பக்காவான ஓப்பனிங் பேராக இருக்காங்களே. அவுட்டுன்னு நினைக்கிறேன். அவுட்டு, எஸ். எப்படியோ இப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம். ஒரு வழியாக ஒரு அவுட் வாங்கிட்டாங்க. ரிவ்யூ எடுப்பாங்களா? தேவையில்லாமல் எடுக்காதீங்க, இதெல்லாம் அவுட்டு. அவ்வளோதான், போயிட்டாங்க. ஒரு வழியாக ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்துருச்சுங்க. அடுத்த பால் இல்லை. ஓகே, லாஸ்ட் ஓவர் தீபக் சகர் நிறுத்திடுவாரான்னு தெரில. இன்னும் 5 பால்ஸ் தான் இருக்குது. 10 runs டு கோ. இம்பேக்ட் பிளேயராக யாரோ ஒருத்தர் உள்ளே வந்திருக்காரு, தீபக் ஹூடாவில் இம்பேக்ட் பிளேயராக ரியல் கிரிக்கெட்டில் பார்த்தா தெரியும். ஓகே, செகண்ட் பால் உள்ள நல்ல வேலை நிறுத்தியாச்சுங்க. 5 பால்ஸில் 12 runs வேணுங்க. 4 balls to 12 runs. ஓகே, பரவாயில்லைங்க. நம்ம ஆள் தீபக் சகர் ஏதோ ரியலில் தான் நிறுத்த மாட்டார், கேமிங்கில் நிறுத்திட்டுருக்காரு. பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் 3 balls தான் இருக்குது. பவுண்ட்ரி போகாமல் இருந்தால் சரி. சொல்லி வாயை மூடலாம், பவுண்ட்ரி போயிடுச்சு. என்னங்க வாய் நமக்கு. ஃபிஃப்த் பால், 7 runs, 6 runs to 7 or 8 runs to win. ஓகே, வெளியே நிறுத்தியாச்சுங்க. ஒரே பால், 6 ரன் வேணும். 6 runs to win. அதுக்குள்ளேயே நம்மளுக்கு யாருக்கும் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸ்ப்ரே அடிங்க. ஓகே, வாங்க லாஸ்ட் பால் ஃப்ரெண்ட்ஸ். சரியான த்ரில்லிங்கான லாஸ்ட் பால் தான். ஓகே, ஃபோரா அப்போடா, நம்மளால் ஒருத்தர் நிற்கிறார். ஒரு வழியாக வின் ஆயாச்சுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே கூட வின்னு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வின்னை பதிவு பண்ணுறோம். 4 run டிஃப்ரென்ஸில் வின் பண்ணியிருக்கோம். சரியான வெற்றிங்க. லாஸ்ட் பால் த்ரில்லராக இந்த ஓவரை முடிஞ்சிருக்கு, இந்த மேட்ச் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பார்த்துட்டிங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் நம்ம கொடுக்கணும் மேன் ஆஃப் தி மேட்ச். 21 run அடிச்சிருக்காங்க. நினச்ச மாதிரி ஹர்திக் பாண்டியா தான் வாங்குறாரு மேன் ஆஃப் தி மேட்ச். அவங்க என்ன பேச போகிறாருன்னு கேட்கலாம். Congratulations on the brilliant performance. We must know what was the plan for today's match. It was great to have the captain's faith and it really helped me out there. ஒரு மேட்ச் வின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் வெயிட் பண்ணுங்கள், வந்துடுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த மேட்ச் ஆன் தி வேல இருக்குது. 2 days வந்துடும் அடுத்த மேட்ச். தேங்க்யூ.